இப்பொழுது நடந்து முடிந்த பொது தேர்தலில் ராகுல் காந்தி 2 தொகுதிகளில் போட்டியிட்டு 2லும் வெற்றி பெற்றுள்ளார். ஒன்று உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ரேபரேலி தொகுதி, மற்றொன்று கேரளாவில் உள்ள வயநாடு. ஒன்று வடநாடு, மற்றொன்று தென்னாடு. ஏன் 2 தொகுதிகளில் போட்டியிட்டார்? ஏன் கேரளாவில் போட்டியிட்டார்? அது ஒரு சுவாரஸ்யமான செய்தி. நேரு குடும்பத்தின் பரம்பரை தொகுதிகள் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ரேபரேலி மற்றும் அமேதி. ராகுல் காந்தியின் கொள்ளுத்தாத்தா ஜவஹர்லால் நேரு உத்தரப்பிரதேசத்தில் உள்ள புல்பூர் தொகுதியில் 1952, 1957, 1962 ஆகிய ஆண்டுகளில் 3 முறை போட்டியிட்டு 3 முறையும் வெற்றி பெற்றார். இவருக்கு பிறகு நேரு குடும்பத்தினர் எவரும் அங்கு போட்டியிடவில்லை. ராகுல் காந்தியின் தாத்தா பெரோஸ் காந்தி 1952 மற்றும் 1957 2 முறையும் வெற்றி பெற்ற தொகுதி ரேபரேலி. இந்திரா காந்தி 1967, 1971, 1989 ஆகிய ஆண்டுகளில் நடந்த தேர்தல்களில் போட்டியிட்டு 3 முறை வெற்றி பெற்ற தொகுதி ரேபரேலி. சோனியா காந்தி 2004, 2009, 2014, 2019 ஆகிய ஆண்டுகளில் நடந்த பொது தேர்தல்களில் போட்டியிட்டு 4 முறையும் வெற்றி பெற்ற தொகுதி ரேபரேலி. அமேதி தொகுதியில் 1980 ராகுல் காந்தியின் சித்தப்பா சஞ்சய் காந்தி போட்டியிட்டு வெற்றி பெற்றார். 1981, 1984, 1989, 1991 ஆகிய ஆண்டுகளில் நடந்த 4 பொது தேர்தல்களிலும் ராகுல் காந்தியின் தந்தை ராஜீவ் காந்தி போட்டியிட்டு 4 முறையும் வெற்றி பெற்ற தொகுதி அமேதி. 1999 ராஜீவ் காந்தியின் மரணத்துக்கு பிறகு சோனியா காந்தியும் போட்டியிட்டு வெற்றி பெற்ற தொகுதி அமேதி. 2004 தேர்தலில் சோனியா காந்தி ரேபரேலி தொகுதிக்கு மாறிட ராகுல் காந்தி அமேதியில் நின்று வெற்றி பெறுகிறார். அதைத் தொடர்ந்து 2009, 2014 அமேதியில் நின்று வெற்றி பெறுகிறார். 2014 பிஜேபி மத்தியில் அரசமைத்த பிறகு உத்தரப்பிரதேசத்தில் பிஜேபியின் அலை வீசியதால் 2019 அமேதியிலும் ஒருவேளை அமேதியில் தோற்றுவிட்டால் என்ன செய்வது என்று வயநாடிலும் போட்டியிடுகிறார். 2019 அமேதியில் தோற்றுவிடுகிறார், வயநாட்டில் வெற்றி பெறுகிறார். அமேதியில் பிஜேபி வேட்பாளர் ஸ்மிருதி இரானியிடம் தோற்றுவிடுகிறார். கேரள மாநிலம் காங்கிரசுக்கு ஒரு செல்வாக்கான மாநிலம். அதேபோல் சிபிஎம்முக்கும் இங்கு செல்வாக்குள்ளது. இவ்விரண்டு கட்சிகளும் மாறி மாறி மாநில அரசை கைப்பற்றுவது வழக்கம். பாஜகவுக்கு எவ்விதமான செல்வாக்கும் இங்கு கிடையாது. அதனால் ரிஸ்க் எடுக்க வேண்டாம் என்று ராகுல் காந்தி கேரள மாநிலத்தில் உள்ள வயநாடை தேர்ந்தெடுத்து போட்டியிட்டு வெற்றி பெறுகிறார். அமேதியில் ஸ்மிருதி இரானி வெற்றி பெறுகிறார். இந்த 2024 பொது தேர்தலில் வயநாடு தொகுதியில் தயக்கமின்றி போட்டியிடுகிறார் ராகுல் காந்தி. ஆனால் ஸ்மிருதி இரானியின் கேலி கிண்டலான சவால்களால் ஊபியிலும் போட்டியிடும் நிலைக்கு தள்ளப்படுகிறார். ஆனாலும் குழப்பம். உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ரேபரேலி தொகுதியா அமேதி தொகுதியா என்ற குழப்பம் ராகுல் காந்திக்கு. சோனியா காந்தி கடந்த ஆண்டு மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டதால் ரேபரேலியில் பிரியங்கா காந்தி போட்டியிடுவார் என்று யூகங்கள் பரவின. ஆனால் அமேதியில் போட்டியிட ராகுல் காந்திக்கும் பிரியங்கா காந்திக்கும் தயக்கம். இந்த சஸ்பென்ஸ் வேட்புமனு செய்ய கடைசி நாள் வரை தொடர்ந்தது. ஒரு வழியாக கடைசி நாளில் ரேபரேலியில் ராகுல் காந்தி வேட்புமனு செய்து போட்டியிட்டு வெற்றியும் பெறுகிறார். பிரியங்கா காந்திக்கு ரேபரேலியும் போச்சு, அமேதியில் போட்டியிடவும் தயக்கம். பிரியங்கா காந்தி அண்ணனுக்காக விட்டு கொடுத்து விட்டு தனது ஆசையை கனவுலகத்துக்கு விட்டுவிடுகிறார். அமேதியில் காங்கிரஸ் வேறொருவரை போட்டியிட பலிகிடாவாக நிற்கச் செய்கிறது. ஆனால் அவர் வெற்றி பெற்று விடுகிறார். பாவம், மிகவும் கான்ஃபிடென்ட்டாக இருந்த ஸ்மிருதி இரானி தோற்றுவிடுகிறார். தேர்தல் விதிப்படி ஒருவர் பல தொகுதியில் நின்று வெற்றி பெற்றாலும் ஒரு தொகுதியை தவிர பிற தொகுதிகளில் ராஜினாமா செய்திட வேண்டும். இப்பொழுது ராகுல் காந்தியின் முன் நிற்பது குடும்ப பரம்பரை பெருமையுள்ள ரேபரேலியா, பாசமுள்ள வயநாடு மக்களா? ரேபரேலியை தொடர்ந்தால் ஊபியில் இப்பொழுது காங்கிரசுக்கு மீண்டும் கிடைத்துள்ள செல்வாக்கு பின்னாளில் பறிபோகலாம். வயநாடுவை தொடர்ந்தால்
அட நம்மளை பெருசாக நினைக்கலையே என்ற மக்களின் வெறுப்புக்கு ஆளாகலாம். எதிர்காலம் எப்படி இருக்குமோ? பாஜக மீண்டும் தனது ஆளுமையை உத்தரப்பிரதேசத்தில் நிலைநாட்டினால் ரேபரேலி என்ன சொல்லப் போகுதோ? வயநாடு தொகுதியை தொடர்ந்தால் அடுத்த தேர்தலில் வயநாடு மக்கள் ராகுல் காந்தி மீது நம்பிக்கை வைப்பார்களா? வயநாடு தொகுதி பற்றி ராகுல் காந்தியே சொல்வதை கேளுங்கள். I was really embraced by the people of Wayanad, regardless of which party they came from, regardless of which community they came from, regardless of how old they were. Every single person in Wayanad gave me love, affection, respect, and treated me as one of their own. For detailed analysis, like, share, subscribe, click notification.